Hi guys, welcome to Surya Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். நம்ம கிட்ட கருப்பாடு வெள்ளாடு இருக்கு. அதை காமிக்கலாம் வாங்க போலாம். எது கருப்பாடா வெள்ளாடா? கருப்பாடு வெள்ளாடு. யார் கருப்பாடு யார் வெள்ளாடு? இது ரெண்டுமே ஒரே ஆடு தான். நான் ஆடு மேய்க்கிறேன். இவன் ஆடு மேய்க்கிறவன் கருப்பாடு. இவர் தான் வெள்ளாடு. கருப்பாடு என்னங்க. இன்னைக்கு வந்து சமையல் செய்ய போகிறோம். பசங்களோட ஒரே சேர்ந்துட்டு நம்ம பசங்க அது இருக்கானுங்க சோதா பசங்க. இவர் தான் கருப்பாடு. வெள்ளாடும் அவன் தான் ஆடு மேய்க்கிறவங்க. எருமை ரெண்டுத்துக்கு ஒரே பதில் தானே. அப்புறம் என்னோட கருப்பாடா வெள்ளாடான்னு கேட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க ராஸ்கல். இவரு பைத்தியக்காரு. ஆட்டை அறுத்தலாம் ஐயா. அறுத்துருங்க போங்க. சரிங்க ஐயா. பிரியாணி செம்மையா சமைக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. தலைவன் பாரு உள்ள கொண்டு தலைவன் பத்தியா வாடா 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 ஐயோ பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. ஆரம்பிக்கலாங்களா? கருப்பாடு சும்மாவே இருக்கு வேலை செய்யாம. அந்த வண்டி சார் பேக்ல தானே போட்டு நானு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இது முடிச்சிட்டு தான் ரெண்டு வண்டி சார் எடுத்து போடுறா. அதுல இவன் பேக்ல வந்ததுக்கு அதாவது ஒன்று செய்யறான். எங்க வண்டி சார் வண்டியில தானே விட்டான். அந்த வண்டியில விட்டு சரி பலாடியோ அது எடு வண்டியில இருந்து எடு. அதுல கூட தண்ணி பிசிக்கல விட்டுறான். ஓட்றா மாட ஓட்றா வரப்போதுடா டேய். பார்த்தா சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஏய் இன்னும் வருதுடா இங்க வருதுடா. இங்கடா அங்க பாரு வெள்ளாடு. அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியடா கேக்குறேன். அப்பனே முருகா. எல்லாத்தையும் வச்சுடா. பண்ணுங்கடா. கடலை
திருப்பதி அந்த கட்டையில எடுத்து நூத்து நோத்தி விட்றா. ஜோக் இல்ல இல்லையா? சொல்லிட்டா பாருங்கடா. பார்த்தாலே தெரியும். நெருப்பு வெள்ள தானே வருது. திருப்பதி இந்த கட்டையை போடு 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 போடு. வேண்டி போடு மச்சான். போடு. ஏய் அவங்க எல்லாம் வேணாம்டா. ஏய் அதிகமா இருவாங்க. வதங்கத்துக்கு தப்பு. நீங்க வதங்க அது கட்டுதான் வதங்கும். சீக்கிரம் மஞ்சள் தூளும் போட்டா தானே வதங்கும். இஞ்சி போட்டு பேசுங்கடா. அப்பலாம் கிடையாது. இத வதங்க. ஏய் இது வாடி போடுறதுனா இஞ்சி போடணும். இஞ்சி போட்டு எல்லாம் ஆரஞ்சு கலர் ஆவணும்டா. அம்மா. ஸ்டார்ட் மியூசிக். ஷெஃப் தாமுடா இன்னைக்கு அல்தாஃப். முபாஸ் ஏய் விறகு எடு போ ஏய் போ விறகு எடு போ. ஏய் இல்ல அது வதங்கின கட்டனா போடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா காலையில விருப்பத்தை இல்ல. நான் மாட்டேயா திருப்பதி உங்க புளி ஓட்டையில நெருப்பு வெளியே எரியுது. கழுகுடா. ஏய் யாரா வாங்க உட்காந்துச்சுடா உள்ள பண்ற கழுக. காக்கா கிட்ட காப்பாத்தணும். காக்காவை காப்பாத்தணும்டா. லூசு பையா கழுக காப்பாத்த கூடாதா? விளங்கிடா டேய் சூப்பரா. உள்ள போனல இந்த சைடு போனல. டேய் இங்கடா அடுப்புக்குது. டேய் இங்கடா அடுப்புக்குது. மண்டான் நினைக்கிறேன். வெட்டின டைலாக். ஏய் உட மாட்டே இல்லடா குண்டாரடா. ஏய் எங்களுக்கு செய்திரடா அம்டரா. ஏய் வாயை முன் ஏந்து போடா. ஏதா அசிங்கமா பேசிட்டு போற. ஏய் வேற வைடா டேய் வேற வைடா. பாய் மாறியாச்சு. இப்போ இவர்தான் சண்டி பாயோட தம்பி. சண்டி பாய். பைத்தியக்காரன் என்ன லுக்கு? பேச்சுல பாட்டி அப்படிதான் பேசுவோம். இது எறும்பு எரிச்சு அடிக்குதுடா சரியா. லூசு எப்பற எறும்பேறோம். எறும்பு இப்போ என்ன தூக்கி கட்டி குறா டேய். கட்டி இது இதெல்லாம் காட்டாதடா. இதை கேமரா மாதிரி தூக்குடா. சாப்பாடு பக்காவாகுது. வேர்வையெல்லாம் செஞ்சு கரெக்டாக செஞ்சுருக்கோம். ஆனால் அல்தாஃப் எல்லாம் செஞ்சுருக்கோம். பரவாயில்ல. எல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. விறகு எடுக்கிற டிபார்ட்மெண்ட்டு, பற்ற வைக்கிறதுக்கு,
சமைக்கிறதுக்கு அது எல்லாம் கரெக்டாக போட்டு காரம் தூக்கலாம். சில பேர் சில சேஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அது சில பேர்லாம் வேலையே செய்யல, அவனை மாதிரி ஃபோன் பேசிட்டு சோறு மட்டும் காமிக்கிறேன். சோறு நான் மட்டும் வந்துடுவேன். அவர் வணக்கம் சொல்லு. வணக்கம் வைங்களா டேய். டே கும்பரசாமி டேய் ராகுலே. ரைட்டா சோறு போடல அதுல ரைட்டா எவ்வளவு எடுத்துக்கிட்டு என்னடா அது? டேய் என்னடா டேய் சோறாடா அது இவ்ளோ போட்டு வச்சிருக்கீங்க. காலி பண்ணடா. அங்க நாங்களா என்ன பண்ணுவோம்? பசியா? டேய் 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 இங்க பாரு அப்பனா இது 3 வேளை சோறு போடுறதுக்கு Dress நேரத்துக்கு தூக்கம். ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள. எப்படியும் 10-15 கடை ஆடுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். ஏய் மச்சி போடா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சூப்பர் சாம்பார். சத்தமா பேசு. சூப்பர் சாம்பார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சாம்பார் சூப்பரா இருக்கு. பொங்கல் ஒரு நிமிஷம் பட்டன சைடு காமிங்க. ராகுல் சைடு ராகுல் பெரிய ரெண்டு காதர் பைக் நான் அடிமைங்க. காதர் பைக் பிரியாணினா காதர் பைக் திருப்பதி அண்ணனுடைய பிரியாணிக்கு ஏன் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் அதை பெருமையா சொல்லுவேன். செய்து தாண்டா டேய். நான்லாம் கிடையாது. ரெண்டு பாய்க்கு கம்மியா தம் போட்டா நன்றி சொல்லிக்கிறோம். தம் போட்டா சம்மியா. ஏய் ரெண்டு பாய்க்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். நான் அசிங்கமா திட்டுறான். அவன் அசிங்கமா திட்டல, அவன் ஆள் அவனை பத்தி நினைக்குது, அதனாலதான் அவன் இருப்பான். காலையில் 9:10 வேலைக்கு வருவது 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரெண்டா குண்டா கழுவியாச்சு. வீட்டுக்கு கிளம்பி இருக்கோம். ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. எறும்பு மட்டும் அதிகமாக இருக்குது. ஆமாம் எறும்பு சரியான கடி. எல்லாரும் காட்டு எறும்பு காட்டு எறும்பு காட்டுச்சு. பிரியாணி வேறு செமையாக செஞ்சுட்டார் நம்ம பாய் தான். இவர் ஒரு பாய், அந்த பாய் ஒருத்தர். எல்லாம் இதோட அருமை. ஆமாம் அதெல்லாம் அவன் செய்யல. ஆனால் என்ன காலேஜில் அட்டண்டன்ஸ் தான் இல்லை. அது மட்டும் எல்லாம் அது மட்டும் என்ன ஞாபகம் பத்துறீங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கல, ஒரு மாதிரி ஜாலியாக மஜாவாக இருக்கும்போது அட்டண்டன்ஸ் இல்லை. ஆமாம் என் மச்சான் வேறு இன்னைக்கு சென்சார் போட்டு இன்னைக்கு வேறு அரியர் எழுதிட்டு வந்தோம். அரியர் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். பால்ராஜ் இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணுறா சார். இதெல்லாம் கட் பண்ணுறேன். இதெல்லாம் கட்டிங். பால்ராஜ் சார் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை. வழக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பால்ராஜ் சார் மட்டும் என்ன பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் வந்து அவருக்கு பார்க்கிங்கில் ஓரமாக ஒரு கல் வச்சுக்கிறேன். அந்த கல்லை வந்து கோயில் கட்ட போகிறேன். சைத்தோட எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படி இல்லை எல்லாரும் ஓகே மறக்காமல் அந்த எல்லாரும் பெல்லட்னு உங்கள் கை புண்ணான கையை வச்சு இப்படி வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும். பெல் ஐக்கானை தட்டுங்க. டிங் டிங்னு ஒரு சவுண்ட் வரும், அதுதான் ஓகே. இவன் தான் ஜோபி த கோபி. நேற்று கோச்சிங் குரூப் விட்டு வெளில போயிட்டான். மூஞ்ச மறைச்சிக்கலாம்னா அவன் மூஞ்சி நாங்கள் எடுத்து இந்த சைடில் போடுவோம். அவன் மூஞ்சி மட்டும் பெருசாக வரும், அது மட்டும் பாருங்க. அவன் ரீல்ஸ் இருக்குல்ல கோபி ஏதாவது வீடியோ வந்து பின்னாடி ஒரு வானவில் கேன் பண்ணி வரும். அதுதான் ஒன்று. இதோட வந்து தொழில் இருந்து வராங்க. பாய் திருப்பதி போயிடுறா. இதுதான் வெள்ளாடு. காலேஜ் வந்தான். காலேஜ் வரேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி பசங்க கூட வெளில தான் வரான். மாட்டி விட்டுருவான். இவன் எதுக்கு பாயில ஏற்றணும்னா தொழில் போகிறான். அந்த தொழில் நான் காமிக்கிறேன். நம்பர் கீழே அந்த உங்களுக்கு அந்த தொழில் வேணும்னா நம்பர் கீழே இருக்கு. கால் பண்ணீங்கன்னா வந்துடுவான். என்ன மச்சி போயிடும்ல 5000. ஆனால் நீங்கள் காசு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஷேவிங்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டாக 5000. அவர் வந்து ஃப்ரீ தான். அவர் 200 ரூபா வந்தா உதட கடிப்பாங்களா? எப்படிடா கடிப்பான்? மனசு கஷ்டப்படும். சிரிப்பாங்கடா. டேய் போடா டேய் திருப்பதி. வரப்போற பஸ்ல ஆஹா அவனா நீ கபடி சனி மந்தமான மாணி
அம்மாள் டுமால்